ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்ன டப்பா கையில் வச்சுருக்கேன்னா, இது என்ன டப்பானா தினம் சாப்பிட்டுட்டு ஜீரடிக்கிறதுக்காக இது ஒரு வாயில் போட்டு செவைப்போம். அது என்னன்னு சொல்லுன்னு தெரில. அது பெருஞ்சோப்பு மட்டை மறைச்சது எல்லாமே இருக்கும். அது தீர்ந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. இப்போ இது எங்கள் சின்ன பையன் வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பா வாங்கி கொடுத்தாரு. இவர் தினம் தீர்ந்து 2-3 மாதம் ஆகிட்டு. சரி, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே நிறைய அதில் ஐட்டம் இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை செய்யலாம். இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு 2 போட்டு வாயில் செவச்சேன்னா சீக்கிரம் ஜீரணிக்கும். ப்ளஸ் வாய் நாராது. நான்வெஜ் ஸ்மெல் அடிக்காது பார்த்தீங்களா. அதனால இது பாருங்கள், பேர் இதுதான். இதை மாதிரி இல்லைனாலும் ஒரிஜினல் இல்லைனாலும் நம்ம டூப்ளிகேட் ரெடி பண்ணலாம். ஆமாம், ஒரு கடாயை வச்சாச்சு. நம்ம அஞ்சரை பெட்டியில் என்ன இருக்குது எல்லாம் அள்ளி போடலாம். 100 கிராம் படிசோப்னா பெருஜீரகம். இதை கருக விட்டுறக்கூடாது. மெதுமான தீ வச்சு குறைய அப்படியே பொன்னிறமாக ஆக்கிக்கலாம். 100 கிராம் பெருஜீரகத்துக்கு 1 ஸ்பூன் ஓமம். பாருங்க, இந்த ஓமம் போடுறேன். இது நல்லா ஜீரணிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க டைஜஷன் நல்லா பண்ணும். பின்ன இது தனியா தால். தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க, பீடாலெல்லாம் வரும் போடுந்துருங்களா. முழு மல்லி இருக்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விதை இருக்கும். இதை தனியா தால் சொல்லுவாங்க. இங்கே இது 50 கிராம் 40 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன்னா. இனிமேல் இதுக்குள்ளே அப்படியே இறக்கிடலாம். நல்லா பொண்ணு போல் வறுத்து எடுத்துக்கலாம். இதை கையடக்காமல் வறுக்கணும். லேசாக கரிஞ்சாலுமே டேஸ்ட்லெஸ் ஆயிரும். ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் வரும். இது செய்யறதுக்கு மொத்தத்தில் எனக்கு 55லேருந்து 60 ரூபா தான் செலவாச்சு. டப்பா 150 ரூபா ரேட்டு போட்டிருக்கு. வீட்டிலே ரெடி பண்ணாலும் நமக்கு எவ்வளோ லாபம் வந்துருக்கு பாருங்க. சாப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பின்ன இதில் ஒரு மெயினான பொருள் ஒன்று போடணும். ஏன்னா இதில் ஓமம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா. சிலவங்க ஓமம் உரப்பு பிடிக்கும். அந்த பொருள் போட்டால் மேட்ச் ஆயிரும். இப்போ இப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதிலே இருந்தாலும் ஓமம் டக்குன்னு கருகிரும். பெருஜீரகமும் கருகாது. அந்த தனியா தால் போட்ட பார்த்தீங்களா, அதுவும் கருகிரும். நல்லா இதை ஆற வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா ஜீரக மிட்டாய். இதை தான் அதில் சேர்க்க போகிறேன். இது ரொம்ப பழசுனா இது 1.5 வருஷமாக நான் சேவ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். எங்கள் பெரிய பையனுக்கு அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒரு பேக்கெட் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு. இதுக்குள்ளே ஜீரகம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தால் வயிறு நிறைய சாப்பாடும் கொடுக்கக்கூடாது. வாய் மணக்க பீடாவும் கொடுக்கணும். ஆமாம், இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சோண்டு ஜீரக மிட்டாய் மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். 2 வாயில் போட்டு பார்க்கலாம். நல்லா வாயில் போட்டோம்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர். நம்ம போட்டிருக்க பொருள் அப்படியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குண்டான் சோத்தை சாப்பிட்டுட்டு இதை 2 வாயில் போட்டு செவச்சேன்னு திருப்பி சோத்தை தேடும். அந்த மாதிரி ஓமனம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம டூப்ளிகேட்டாக ஒரிஜினல் டப்பாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம டப்பா நிறைஞ்சி போச்சு. மீதி இவ்வளோ இருக்குது. வேறு பாட்டில் போட்டுடலாம். இது 3/4 பாட்டிலாக இருந்தது. அந்த வேலை நம்ம எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டில் இவ்வளோ பண்ணிட்டு பாருங்கள். இருந்தாலே ஹாப்பி படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். பை பாய்.